ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி சீதப்பரப்பநல்லூரில் சிறப்பாக நடைபெற்றது. இச்சிறப்பு பேரணி கல்லூரி முதல்வர் முனைவர் ச. முருகன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் பங்கேற்றனர். போதையில்லாத பாதையை மாணவர்களுக்கும் மற்றும் இளைய சமுதாயத்தினருக்கும் ஏற்படுத்தி தரும் உயர்ந்த நோக்கில் இப்பேரணி நடத்தப்பட்டது. ஒரு வளமான நாட்டினை உருவாக்கும் வகையில் அதற்கு இப்பேரணி ஒரு வித்தாக அமைந்துள்ளது. கல்லூரி முதல்வர் முனைவர் ச. முருகன் அவர்கள் தங்களது தலைமையுரையில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு விளையும் தீமைகள் பற்றியும், போதை காட்டும் பாதை ஒருவரது குடும்பத்தையும் ஒட்டுமொத்த சமூகத்தினையும் ஏன் நாட்டையும் பாதிப்புள்ளாக்கும் எனவும், சாலை சாகசம் செய்யும் பாதை அல்ல எனவும் போக்குவரத்து குறித்த விதிமுறைகளை எடுத்து கூறி மாணவர்களுக்கும் சீதப்பரப்பநல்லூர் பொதுமக்களுக்கும் தெளிவாக எடுத்துரைத்தார். இப்பேரணியில் சீதப்பரப்பநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி காளீஸ்வரி மற்றும் காவலர்களும் உடனிருந்து உதவி புரிந்தமைக்கு நன்றி கூறி தனது உரையை நிறைவு செய்தார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொது விழிப்புணர்வின் நோக்கம் என்பது போதையில்லா பாதை என்பதுதான் இன்றைய நோக்கம். அது மட்டுமல்ல, சாலை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நெகிழிப்பையை தவிர்ப்பது போன்ற பொது விழிப்புணர்வு ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆலடி அருணா கல்வி குழுமம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பொது பேரணியில் இளைஞர்கள் எதிர்கால இந்தியாவை எப்படி கட்டமைப்பது, அது போதையில்லா பாதையாக அவங்களுக்கு எப்படி வகுத்து கொடுப்பது என்பது பற்றி தான். ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாகனத்தை, இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுக்கிற எண்ணக்கூடிய பெற்றோர்கள் அது எவ்வளவு வேகத்தில் பயணிக்கும் என்பதை மறந்து பிள்ளைகளோட மகிழ்ச்சிக்காக வாங்கி கொடுக்கிறார்கள். அதன் மூலம் ஏற்படக்கூடிய விபத்து என்பது தவிர்க்க முடியாத பேரு விபத்தாக இருக்கிறது. அதை நோக்கமாக கொண்டும் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான பிளாஸ்டிக், இது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் பல உயிர்கள் அதை பொது இடங்களில் விவசாய இடங்களிலோ கழிவு குப்பைகளாக பயன்படுத்தும் பொழுது அது எல்லோருக்குமான ஒரு சீர்கேட்டை ஏற்படுத்தி உயிருக்கும் தீங்கு விளைவிக்கிறது. சுற்றுப்புற சூழலை எப்படி வளமாக வைத்திருப்பது, இந்தியாவை எப்படி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இந்தியாவாக இளைஞர்கள் எப்படி உருவாக்குவது என்கின்ற அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு நடைபெற இருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமக்கு காவல்துறை ஆய்வாளர் சீதப்பரப்பநல்லூர் காவல் நிலையம் அவர்களுக்கும் மற்றும் மயூரி டிவி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், துறை தலைவர்களுக்கும் ஆலடி அருணா கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக மாணவர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ள பேரணியில்
எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் ட்ரக் அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படிலாம் வந்து விடுபடலாம் அதை பற்றின ஸ்லோகன்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேலி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் பொல்யூஷன் எதனால நடக்குது, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னா என்னென்னோ அதை பற்றின ஸ்லோகன்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் வச்சு ஒரு ரேலி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட் சேஃப்டி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு நீங்கள் ரோட் சேஃப்டியோட ரூல்ஸை எப்படிலாம் பாதுகாக்கலாம், ரோட் சேஃப்டி அந்த ஆக்சிடெண்ட்ஸ்லேருந்து எப்படிலாம் பாதுகாக்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றியும் ஸ்லோகன்ஸ் வச்சு ரேலி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து பொல்யூஷன் எப்படிலாம் வந்து காற்று மாசுபடுதல், அப்புறம் நில மாசுபடுதல், நீர் மாசுபடுதல் அதை பற்றிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேலி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் வந்து ரொம்ப மாசடைஞ்சு காணப்படுறதுனால நமக்கு சுத்தமான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ப்ளஸ் ட்ரக் அடிக்ஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர்கள் ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால பிள்ளைங்களும் வந்து அதை பார்த்து வளர்கிறதுனால பிள்ளைங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களே இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இப்போது இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்குது. அதை சீர்திருத்தணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரேலி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ரேலி மூலமாக நாங்கள் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுன்னு தான் இந்த ரேலியை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேலி வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரு மனிதன் சேர்ந்து குடும்பமாகிறான், குடும்பம் பல சேர்ந்து ஊராகிறது, ஊர் பல சேர்ந்து கிராமமாகிறது, கிராமம் பல சேர்ந்து ஒன்றியமாகிறது, ஒன்றியம் பல சேர்ந்து ஊராட்சி ஆகிறது, ஊராட்சி பல சேர்ந்து பேரூராட்சி ஆகிறது, பேரூராட்சி பல சேர்ந்து நகராட்சி ஆகிறது, நகராட்சி பல சேர்ந்து மாநகராட்சி ஆகிறது, மாநகராட்சி பல சேர்ந்து மாவட்டம் ஆகிறது, மாவட்டம் பல சேர்ந்து மாநிலம் ஆகிறது, மாநிலம் பல சேர்ந்து இந்தியாவாகிறது என ஒவ்வொரு தனியொரு மனிதனுக்குள்ளும் தான் இந்தியா என்கிற நம் நாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாட்டை காப்போம், நலம் பெறுவோம். என்றும் உங்களுடன் ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆலடி அருணா கல்வி குழுமம். நன்றி.